வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினமானது அனாட்டமி அண்ட் பிசியாலஜி என்ற பாடப்பகுதியிலிருந்து மொத்தம் 50 வினாக்களானது ஒரு ரிவிஷன் மாதிரி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். In the cardiac conducting system, the impulse from the SA node is transmitted directly to the இதயத்தின் மின்கடத்தல் அமைப்பில், அதாவது கண்டக்டிங் சிஸ்டம்ல SA நோடில் இருந்து மின் தூண்டுதல் நேரடியாக எந்த அமைப்பிற்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புர்கிஞ்சி ஃபைபர்ஸ், ஆப்ஷன் பி ஏவி நோட், ஆப்ஷன் சி bundle of his, ஆப்ஷன் டி ரைட் வென்ட்ரிக்கல். புர்கிஞ்சி நார்களுக்கு செல்கிறதா, ஏவி நோடுக்கு போகுதா, பண்டல் ஆஃப் ஹிஸ் அப்படின்ற இடத்துக்கு அப்படி போகுதா, அங்கே போகுதா, வலது வென்ட்ரிக்கலுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நேற்று ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருந்தேன். இதயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால் எஸ்ஏனா ஸ்டார்ட் செய்யக்கூடியது, இதயத்தை ஆரம்பிக்கக்கூடியது எஸ்ஏ நோடு. அதுக்கு எஸ்ஏனா ஸ்டார்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே எஸ்ஏ நோடு ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து எங்கே போகுது, அங்கே வந்து ஏவி நோடுக்கு அந்த மின்தூண்டலில் வந்து கொடுக்குது. அது மூலமாக அந்த கொடுக்கக்கூடியது மின்தூண்டல் மூலமாக ஏவி நோடில் இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகுது. பண்டில் ஆஃப் ஹிஸ்லேருந்து புர்கிஞ்சி நார்கள் மூலமாக இதய துடிப்பானது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நேற்று ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நம்ம விளக்கியிருந்தோம். நேற்று வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது எஸ்ஏ நோட்ல இருந்து அப்போ எங்கே போகுதுன்னு அர்த்தம், ஏவி நோட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த மின்தூண்டலானது போகுது அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி ஏவி நோட் இதை கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The first heart sound lub is produced due to the closure of இதயத்தின் லப். ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் என்ன அர்த்தம், லப். அந்த ஒலியானது எந்த வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரோட்டிக் அண்ட் பல்மரி வால்வ்ஸ், ஆப்ஷன் பி ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மரி வால்வ்ஸ், ஆப்ஷன் சி மிட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ், ஆப்ஷன் டி மிட்ரல் அண்ட் அரோட்டிக் வால்வ்ஸ். அயோட்டிக் மற்றும் பல்மரி வால்வுலாம் மூடப்படுவதாலா, ட்ரைகஸ்பிட் மற்றும் பல்மரி வால்வுகள் மூடப்படுவதாலா, மைட்ரல் மற்றும் ட்ரைகஸ்பிட் வால்வுகள் மூடப்படுவதாலா, இல்லை மைட்ரல் மற்றும் அயோட்டிக் வால்வுகள் மூடப்படுவதால் அந்த லப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு உருவாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சுருங்குவதால், இதயம் சுருங்குவதால் ஏற்படக்கூடிய ஒரு சவுண்டு. லப்ன்றது இதயம் சுருங்குவதால் வரக்கூடிய ஒரு சவுண்டு. இப்போ விரிகிறது, இதயம் விரிவடையும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அது டப். இப்போ மிட்ரல் வால்வும் ட்ரைகஸ்பிட் வால்வும் அது சுருங்கும் போது தான் அந்த வால்வுகள் எல்லாமே, இந்த வால்வு எங்கே இருக்கு, இடது பக்கம் இருக்கு. ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படிங்கிறது இதயத்தில் வலது வென்ட்ரிக்கிள் வலது ஏற்றியம் கிடையே இருக்கக்கூடியதான் ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்வு இதயத்தை சுருங்கும் போது அந்த வால்வுகள், அதாவது மைட்ரல் மற்றும் ட்ரைவஸ் வால்வு மூடப்படுவதால் அந்த லப் என்ற சவுண்டானது வருகிறது. அடுத்து வந்து டப். டப்னா அந்த சவுண்டு எப்படி வரும், அரோட்டிக் வால்வு மற்றும் பல்மரி வால்வு. ஸோ நுரையீரலுக்கு போகக்கூடிய வால்வும் மகாதமனி வழியாக வரக்கூடிய வால்வும் மூடுவதால் வந்து அந்த இடத்துல வந்து டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரக்கூடியதான் நம்ம டப்னு சொல்கிறோம். இப்போ வந்து லப் அப்படிங்கிறதுக்கு மெட்ரல் வால்வ் மற்றும் ட்ரைகஸ்பிட் வால்வு மூடப்படுவதால் உருவாகக்கூடிய சவுண்டு தான் லப் அப்படிங்கிற ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு அந்த சரியான, மிட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த இப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, டப். The second heart sound dub is produced by the closure of இதயத்தின் டப். த செகண்ட் ஹார்ட் சவுண்ட் ஒலி எந்த வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ், ஆப்ஷன் பி
aortic and pulmonary valves. Option C, tricuspid and aortic valves. Option D, mitral and pulmonary valves. mitral மற்றும் tricuspid வால்வுகள் மூடப்படுவதால் உருவாகிறதா, அயோர்டிக் மற்றும் பல்மரி வால்வுகளால் உருவாகிறதா, ட்ரைகஸ்பிட் மற்றும் அயோர்டிக் வால்வுகளால் உருவாகிறதா, மைட்ரல் மற்றும் பல்மரி வால்வுகளால் உருவாகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, லப்னா என்ன, மிட்ரல் மற்றும் ட்ரைகஸ்பிட் வலது பக்கம் அந்த ட்ரைகஸ்பிட் எங்கே இருக்கு, வலது ஏட்ரியம் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வ். மிட்ரல் வால்வும் இதுவும் மூடுறதுனால ஏற்படக்கூடியது லப். இப்போ டப் அப்படின்றது அரோட்டிக் வால்வும் பல்மரி வால்வும் மூடக்கூடியதுனால வரக்கூடிய சவுண்டு தான் டப். இதை லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அரோட்டிக் மற்றும் பல்மரி வால்வ், அயோட்டிக் மற்றும் பல்மரி வால்வுகள் மூடப்படுவதன் காரணமாக தான் நமக்கு டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. ஓகே, இதுக்கானது லப் அப்படின்னா எவ்வளோ ஒரு இதய துடிப்பு எவ்வளோ செகண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை இதய துடிப்போட சவுண்டு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்படி கேட்டால் என்ன அர்த்தம், 1 வினாடி 2 வினாடி 0.5 0.8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும். நேற்று டிஸ்கஷனில் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு இதய துடிப்பு வந்து 0.8 செகண்டில் உருவாகும். ஒரு நிமிடத்திற்கு தோராயமாக 72 முறை இதய துடிப்பானது துடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 60லிருந்து 100 வரைக்கும் இருக்குன்றத ஆவரேஜான ஒரு கொஸ்டினை கூட நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து லப் அப்படிங்கிற சவுண்ட் எவ்வளோ வரும், ஒரு துடிப்பு லப் அப்படிங்கிறது 0.3 வினாடி, அது சிஸ்டோல்னு சொல்கிறோம், சுருங்கிறது தான் லப். டப் அப்படிங்கிறது டயஸ்டோல், விரிகிறது, அது எவ்வளோ செகண்டில் நடக்கும், 0.5. அப்போ டோட்டலி லப் டப் இதய துடிப்பானது 0.8 வினாடியில் நடக்கக்கூடியது. ஒரு துறை இதயம் வந்து சுருங்கி விரிகிறதுக்கு 0.8 வினாடிகளானது டைம் எடுக்கிறது. சுருங்கிறது டப்பு, விரிகிறது சுருங்கிறது லப்பு, விரிகிறது டப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. The duration of one normal cardiac cycle is approximately, சாதாரண நிலையில் ஒரு முழுமையான கார்டியாக் சைக்கிளின் கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதான் சொன்னேன், லெப்ட் 0.3 + 0.5 = 0.8. ஒரு சாதாரணமாக ஒரு அளவு ஹார்ட் சுருங்கி விரியறதுக்கு 0.8 வினாடிகளானது ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.4 செகண்டு, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 0.6 செகண்டு, ஆப்ஷன் சி 0.8 செகண்ட், ஆப்ஷன் டி 1.2 செகண்ட். ஆன்சர் தெரியும் நம்மளுக்கு, ஆப்ஷன் சி 0.8 செகண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இது நம்ம இது முன்னாடி கொஸ்டின்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தி நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இன் an adult is, சாதாரண வயது வந்த மனிதனின் ஓய்வு நிலையில் ரெஸ்டிங் இதய துடிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 40 முதல் 60 பீட்ஸ் இன் மினிட். ஆப்ஷன் பி 60 to 100 பீட்ஸ் பர் மினிட். ஆப்ஷன் சி 100 to 120 பீட்ஸ் பர் மினிட். ஆப்ஷன் டி 120 to 140 பீட்ஸ் பர் மினிட். 40லிருந்து 60 துடிப்புகள் ஒரு நிமிடத்திற்கு. அடுத்தது 60லிருந்து 100 துடிப்புகள் நிமிடத்திற்கு. அடுத்தது 100லிருந்து 120 துடிப்புகள் நிமிடம். அடுத்தது 120லிருந்து 140 துடிப்புகள் நிமிடத்திற்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாதாரண ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவங்களோட துடிப்பு என்ன அளவுல இருக்குன்றத கேட்குறாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், 70லிருந்து 100 வரைக்கும் ஒரு 60லிருந்து 100 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போதான் அந்த 2 கண்டினியூஸாக நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வரோம், பின்னாடி கொஸ்டின் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதில் வந்து ஆப்ஷன் பி 60லிருந்து 100 துடிப்புகள் பர் நிமிடத்திற்கு அப்படிங்கிறத சரியான ஆன்சர். 60 to 100 பீட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அடுத்த கொஸ்டின். The primary function of AV node is to, ஏவி நோடின் முக்கிய பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கான்ட்ராக்ட் தி
heart muscles. Option B, delay the electrical impulse. Option C, pump blood to the lungs. Option D, open the heart valves. அதாவது இதய தசைகளை சுருக்குதலா, மின் தூண்டுதலை சிறிது நேரம் தாமதப்படுத்துதலா, இரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புதலா, இதய வாழ்வுகளை திறத்தலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐ நோடோட பணி என்ன? இதயத்தை ஸ்டார்ட் பண்றது. இதயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மின் தூண்டுதல் வேணும். அந்த மின் தூண்டுதலை வந்து எஸ்ஐ நோடு கொடுக்குது. அது வந்து ஏவி நோடு வாங்குது. அது பண்டில் ஆஃப் விஸ் கொடுக்குது. அது வந்து புர்கஞ்சி ஃபைபர்ஸ் கொடுக்குதுன்றத ஒரு சீக்வன்ஸை நம்ம படித்தோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஸ்டார்ட் அப்படின்னா எஸ்ஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்டார்ட் செய்யக்கூடியது எஸ்ஏ நோடு. அங்கே இருக்கக்கூடிய வந்து அங்கே ஒரு மின்தூண்டல் உருவாகும். அந்த மின்தூண்டலை ஏவி நோடுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஏவி நோட்ல இருந்து பண்டில் ஆஃப் விஸ்க்கு போய் பண்டில் ஆஃப் விஸ் வந்து புர்கிஞ்சி ஃபைபருக்கு வரும். இதனால தான் நம்மளுக்கு வந்து இதய துடிப்பானது சுருங்கி விரியக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே இதுதான் வச்சுக்குது. சரி, இதுக்கான ஏவி நோடுனா எஸ்னா ஷார்ட்டு. அங்கேருந்து ஏவி நோடு கொடுக்குது. ஏவி நோடு தான் மின்தொடரிலே சிறிது நேரம் அந்த அட்ஜஸ்டப்லாம் பண்ணி நம்மளுக்கு இதய துடிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியானது செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மின் தூண்டுதலை சிறிது நேரம் தாமதப்படுத்துதல். ஆப்ஷன் பி, டிலே தி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The contraction phase of the ventricles is called. ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கல்கள் சுருங்கும் நிலை என்ன என்னென்ன அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, ஏட்ரியல் டயஸ்டோல். ஆப்ஷன் பி, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஆப்ஷன் சி, ஏட்ரியல் சிஸ்டோல். ஆப்ஷன் டி, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஏட்ரியல் டயஸ்டோலா, ஆப்ஷன் அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, அடுத்து ஏட்ரியல் சிஸ்டோலா, அடுத்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோலா. இப்போ நம்ம ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. சுருங்கிறது சிஸ்டோல் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் சிஸ்டோல், 2 ஆப்ஷன் டயஸ்டோல். இப்போ நம்மளுக்கு 2 ஆட்டோமேட்டிக்காக இல்லை, 2 தான் இருக்கும். சுருங்குவது ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதயத்தில் சுருங்கும் போது தான் நமக்கு வந்து வென்ட்ரிக்கல் ஏட்ரியம்ன்றது மேலே, அது சுருங்கி வரும்போது இதயத்தில் சிஸ்டோல் சுருங்கும் போது தான் அந்த பிளட்டானது வெளியில் வரும். நம்ம வந்து ஒரு இதில் வந்து நமக்கு நுரையீரல் தமனி மூலியமா அசுத்த ரத்தம் போகும். ஒரு வென்ட்ரிக்குலர்லேருந்து மகா தமனி வழியாக நம்மளுக்கு வெளியில் வந்து மற்ற பாகங்களுக்கு போகக்கூடியதான் நம்ம நல்ல ரத்தமானது போகும். அப்போ வந்து வென்ட்ரிக்கல் சுருங்குவது சிஸ்டோல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து வென்ட்ரிக்கல் சுருங்கும் நிலை சிஸ்டோல் அப்படிங்கிறத வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிக்கல்கள்ன்றது மேலே ஆன்சர் இருக்குது, அது சுருங்குறது சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியான கொஸ்டினா நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which structure carries the electrical impulse from the AV node towards the ventricles? இதயத்தின் மின்துடலை வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு செல்லும் முக்கிய அமைப்பு எது? அந்த சீக்வன்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன். லாஸ்ட் வீடியோலையும் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். வென்ட்ரிக்கிள் இப்போ வந்து எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணது இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. புர்கிஜி ஃபைபர் மட்டும் இல்லை, இதில் எஸ்ஐ நோட். ஆப்ஷன் ஏ எஸ்ஐ நோட், ஆப்ஷன் பி ஏவி நோட், ஆப்ஷன் சி பண்டில் ஆஃப் கீஸ், ஆப்ஷன் டி கொரோனரி சினஸ். எஸ்ஐ நோடு இதயத்தை ஸ்டார்ட் பண்ணது, அங்கே ஒரு மின் தூண்டல் உருவாகுது, அது ஏவி நோடுக்கு வருது. ஏவி நோடு தான் அந்த மின் தூண்டலில் அட்ஜஸ்ட் பண்ணுது. அது வந்து பண்டில் ஆஃப் கீஸுக்கு கொடுக்கப்படுது. பண்டில் ஆஃப் கீஸ் வந்து நம்ம புர்கிஞ்சி ஃபைபருக்கு கொடுக்குறதுன்றத நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கோம். இதில் எப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின் எழுதணும். இதை தாண்டி இதில் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. நம்ம இப்போ எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இங்கே வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வென்ட்ரிக்கலுக்கு கொண்டு செல்லும் முக்கிய அமைப்பு எதை கொண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக அது இருக்காது, கொடுத்துருக்க ஆப்ஷனில். அடுத்து கொரோனரி சைனஸ் இருக்கு, அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஏவினோட பண்டில் ஆஃப் கீஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்.
ஏவி நோடு தான் மின் தூண்டல் அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுக்கடுத்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸென்டர் தான் அந்த வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு சொல்லக்கூடிய வென்ட்ரிக்கிளுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு முக்கியமான பணியை வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் தான் நமக்கு செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். Which phase occupies the longest duration in a normal cardiac cycle? சாதாரண நிலையில் ஒரு கார்டியாக் சைக்கிள் அதிக நேரம் நீடிக்கும் நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் சிஸ்டோல், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆப்ஷன் சி ஜாயிண்ட் டயஸ்டோல், ஆப்ஷன் டி ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஏட்ரியல் சிஸ்டோலா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, முழுமையான டயஸ்டோலா, ஜாயிண்ட் டயஸ்டோலான்னு கேட்குறாங்க. அடுத்து ஐசோவால்யூமெட்ரிக் சுருக்கமா, அது சுருங்குவதனால ஏற்படக்கூடியதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு டயஸ்டோல் அப்படின்னாலே நம்ம இதயமானது விரிகிறத தான் நம்ம சொல்கிறோம். இப்போ முழுமையான டயஸ்டோல் அப்படின்னா முழுமையான அந்த வென்ட்ரிகுலர் இது வந்து விரிகிறத தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கான ஆன்சர் வந்து முழுமையான டயஸ்டோல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In an ECG, the ORS complex represents. ECG-யில் ORS காம்ப்ளெக்ஸ் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் டிப்ளரைசேஷன், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன், ஆப்ஷன் சி ஏட்ரியல் ரிப்ளரைசேஷன் ஒன்லி, ஆப்ஷன் டி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன். ஏட்ரியல் டிப்ளரைசேஷனா குறிக்குதா, வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷனை குறிக்குதா, ஏட்ரியல் ரீப்ளரேஷனை மட்டும் குறிக்குதா, வென்ட்ரிகுலர் ரீப்ளரேஷனை குறிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சரை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஃபுல் விளக்கம் என்ன அப்படிங்கிறத இதை நான் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இசிஜினா என்ன? எலக்ட்ரிக்கல் கார்டியோகிராம். இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படிங்கிறதா இசிஜி. இந்த இசிஜியோட வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ இதில் வந்து Qங்கிறது ஒரு வேவ், R அப்படிங்கிறது ஒரு வேவ், S அப்படிங்கிறது ஒரு வேவ். இதை தான் நம்ம வந்து QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த QRS காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதய சுருங்கி இந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடுக்கு வந்து எஸ்ஏ நோடில் ஒரு மின் தூண்டல் உருவாகுது. அது வந்து ஏவி நோடு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நாங்கள் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மின் தூண்டலை கீழறை தான் நம்ம வென்ட்ரிகுலர்னு சொல்கிறோம். அவங்க கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த QRS காம்ப்ளெக்ஸோட ஒரு பணி. இதில் வந்து கியூனா என்ன? கியூ வேவ், அதாவது இதை வந்து இதயத்தோட தடுப்பு சுருள மின் செயல்பாட்டோட ஆரம்பத்தோட குறிக்கிற இந்த மின் தூண்டலோட செயல்பாட்டோட ஒரு ஆரம்பத்தை வந்து கியூ வேவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஆர் வேவ் அப்படின்னா என்ன? வரைபடத்தில் நீங்கள் அந்த இசிஜியை பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மேலே முள் போய் வரும். ஒவ்வொரு துடிப்புக்கும் அந்த முள் மேலே போய் வரும். இந்த உயரமாக போகிறது தான் நம்ம வந்து ஆர் வேவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது வந்து நம்ம கீழறைகள் வென்ட்ரிக்கிள் முழுவதும் அந்த மின்சாரம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாயும். அதுதான் வந்து நம்ம ஆர் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, எஸ் வேவ் அப்படிங்கிறது என்ன? எஸ் வேவ் வந்து முடிவடைகிறது, எண்டிங்கை வந்து நம்ம எஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கியூ, மேலே போகிறது ஆர், கீழே வர்றது எஸ், தான் QRS அப்படிங்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸ். சரி, இந்த இதய துடிப்பு தான் 0.8 அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை வந்து இதுக்கு குறைபாடாவோ அதிகமாகவோ இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ which is the largest artery that carries oxygenated blood from the left ventricle to the body? இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் மிகப்பெரிய தமனி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பல்மனரி ஆர்டரி, ஆப்ஷன் பி அரோட்டா, ஆப்ஷன் சி சுப்பீரியர் வெனக்கவா, ஆப்ஷன் டி பல்மரி வெனின். நுரையீரல் தமனியா, மகா தமனியா, மேல் பெருஞ்சிரையா, நுரையீரல் சிரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேற்றே நம்ம பார்த்தோம் இதோட சீக்வன்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு.
நம்ம கெட்ட ரத்தம் வந்து வலது ஏட்ரியம் வந்து அங்கிருந்து வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து போகும். வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு போகும். நுரையீரல்ல இருந்து சுத்த ரத்தமானது நம்ம இடது ஏட்ரியம் வரும். இடது ஏட்ரியம் நுரையீரல் சிரை மூலமா இடது ஏட்ரியம் வரும். இடது ஏட்ரியம்ல இருந்து இடது வென்ட்ரிக்கிள் போகும். இடது வென்ட்ரிக்கிள்ல இருந்து மகாதனை மூலமா உடல்ல இருக்க பல பகுதிகளுக்கு பாகங்களுக்கு ரத்தமானது போகும் அப்படிங்கிறத நேற்று நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே கொஸ்டினும் அதான் கேட்டிருக்காங்க. நம்ம இடது வென்ட்ரிக்கலுக்கு என்ன ரத்தம் வரும்? சுத்தமான ரத்தம் வரும். அது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம்ங்கிறது சுத்தமான ரத்தம். அதை எடுத்து சொல்லக்கூடிய தமனி எது? நம்ம மகா தமனி அரோட்டா மூலமா உடல்ல இருக்க பல பாகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இதோட வேலை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மகா தமனி. ஆப்ஷன் பி அரோட்டா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The volume of blood exerted by one ventricle in a single heartbeat is called. ஒரு இதய துடிப்பில் ஒரு வென்ட்ரிக்கிளிலிருந்து வெளியேற்றப்படும் இரத்தத்தின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கார்டியாக் அவுட்புட், ஆப்ஷன் பி எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், ஆப்ஷன் சி ஸ்ட்ரோக் வால்யூம், ஆப்ஷன் டி என் டயஸ்டோலிக் வால்யூம். கார்டியாக் அவுட்புட்டா, எக்ஸெஷன் ஃப்ராக்ஷனா, ஸ்ட்ரோக் வால்யூமா, என் டயஸ்டலிக் வால்யூமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது ஒரு தடவை வந்து ரத்தத்தை வெளியில இதயத்தில் இடது வென்ட்ரிக்கிள் இருந்து ரத்தத்தை நம்ம மற்ற பாகங்களுக்கு தள்ளக்கூடியதான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிற சொல்றோம். அந்த ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து 70 ml ரத்தமானது இதயத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கு செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல அது கொஸ்டினும் வரலாம். அதை கேட்டா அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டா எவ்வளவு ஒரு ஸ்ட்ரோக்ல எவ்வளவு வால்யூம் ஆனது இதயத்திலிருந்து வெளியில போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா 70 ml அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is the correct formula for calculating cardiac output? C1 cardiac output. அந்த கார்டியாக் அவுட்புட் கணக்கிடும் சரியான வாய்ப்பாடு ஃபார்முலா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்ட் ரேட் இன்ட்டு பிளட் ப்ரெஷர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆப்ஷன் பி ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். ஆப்ஷன் பி சி ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு பிளட் ப்ரெஷர். ஆப்ஷன் டி ஹார்ட் ரேட் இன்ட்டு வீனஸ் ரிட்டர்ன். இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் பெருக்குவதால் வரக்கூடியதா அதுவா? ஆப்ஷன் பி ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு இதய துடிப்பு. ஆப்ஷன் சி ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு துடிப்பு அழுத்தம். ஆப்ஷன் டி இதய துடிப்பு இன்ட்டு சிரை இரத்த ஓட்டம். இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு இதய துடிப்பு அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? நம்ம லாஸ்ட் பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது 70 ml அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதய துடிப்புங்கிறது ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்க்கு 60லிருந்து 100 வரைக்கும் பார்த்துருக்கோம். 70 நம்ம ஆவரேஜ் 72 per minute அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்கோம். 72 × 70ன்றது 5040 ml. 4 to 5 பெண்கள், 5 to 6 ஆண்கள் அப்படிங்கிற ஒரு பிளட் வால்யூம் இருக்கு. இது வந்து 5 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு சராசரிய மனிதனுடைய பிளட் வால்யூம். 72 × 70 ml போட்டால் 5040 ml வரும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி நார்மல் ரெஸ்டிங் cardiac output in a healthy adult is approximately. சாதாரண ஓய்வு நிலையில் ஒரு ஆரோக்கியமான வயது வந்தவரின் கார்டியாக் அவுட்புட் சுமார் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதான் கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். ஆப்ஷன் ஏ 2 லிட்டர் பெர் மினிட், ஆப்ஷன் பி 3 லிட்டர் பெர் மினிட், ஆப்ஷன் சி 5 லிட்டர் பெர் மினிட், ஆப்ஷன் டி 8 லிட்டர் பெர் மினிட். நிமிடத்திற்கு 2 லிட்டரா, நிமிடத்திற்கு 3 லிட்டரா, நிமிடத்திற்கு 5 லிட்டரா, நிமிடத்திற்கு 8 லிட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம்னா எவ்வளோ? 70 ml. அப்போ கார்டியாக் அவுட்புட்னா 72 × 70 72 இதய துடிப்பு இன்ட்டு 70 ml அப்படிங்கிறத இப்போ நம்ம கடந்த கொஸ்டின்ல நம்ம அதை வந்து பார்த்தோம்.
72யும் இன்ட்டு 70 ml-யும் மல்டிபிள் பண்ண பெருக்குனா எவ்வளோ வரும்? 5040. 5040 மில்லி லிட்டர். 5040 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது 5.40 லிட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? அது வந்து ஒரு நிமிடத்திற்குனா 72 துடிப்புகள் தானே. அப்ப 72 × 70 5040 மில்லி லிட்டர். இப்போ 5.40 லிட்டர் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க இதுல வந்து 5 லிட்டர்ல இருக்கு. ஆப்ஷன் சி 5 லிட்டர் பெர் நிமிடம். அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 5 லிட்டர் பெர் மினிட் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். During exercise, cardiac output increases mainly because உடற்பயிற்சியின் போது கார்டியாக் அவுட்புட் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்ட் ரேட் அலோன் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் பி ஸ்ட்ரோக் வால்யூம் அலோன் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் சி போத் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் பி பிளட் பிஹெச் இன்க்ரீசஸ். இதய துடிப்பு மட்டும் அதிகரிப்பதா, ஸ்ட்ரோக் வால்யூம் மட்டும் அதிகரிப்பதா, இதய துடிப்பும் ஸ்ட்ரோக் வால்யூமும் அதிகரிப்பதா, இரத்தத்தின் பிஹெச் அதிகரிப்பதனால கார்டியாக் அவுட்புட் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கார்டியாக் அவுட்புட்னா என்ன? இதயத்திலிருந்து நிமிடத்திற்கு எவ்வளவு வந்து பிளட் நம்ம உடல்ல மற்ற பாகங்களுக்கு போகிறது அப்படிங்கிறதா நமக்கான கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறத சொல்லணும். கார்டியாக் அவுட்புட் ஏன் அதிகரிக்குது? நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம், அப்போ வந்து நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும். நம்ம வந்து சாதாரண நிலையில் 72 ஹார்ட் பீட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேகமாக குயிக்காக ஒரு செயல்பாட்டை செய்யும் போது நம்மளோட இதய துடிப்பு வந்து அதிகமாகும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும் போது ஹார்ட் பீட்டும் வந்து அதிகமாகும். அப்போ வந்து ஒரு பிளட்டு வந்து ஒரு நொடிக்கு 70 ml பர் பீட்டுக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிறத 70 ml அப்படிங்கிறத அவுட்புட் கொடுக்குது. அப்போ வந்து இதய துடிப்பு அதிகமாகும் போது அதோட கார்டியாக் அவுட்புட் ரத்தமானது மற்ற பாகங்களுக்கு செல்லுவது அதிகமாகும் தானே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதய துடிப்பு அதிகமாகும் போது கார்டியாக் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ரத்தத்தின் அளவும் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இதய துடிப்பும் ஸ்ட்ரோக் வால்யூமும் அதிகரிப்பது. அதுதான் வந்து கார்டியாக் உடற்பயிற்சியும் போது கார்டியாக் அவுட்புட் அதிகரிப்பதற்கான காரணம். ஆப்ஷன் சி போத் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறதா அதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ ஃபைனல் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The primary function of the coronary arteries is to coronary arteriesன் முக்கிய பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரி பிளட் டு தி லங்ஸ். ஆப்ஷன் பி சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் to the heart muscle. Option C supply blood to the brain. Option D return venous blood to the heart. நுரையீரலுக்கு இரத்தம் கொண்டு செல்லுதலா, இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குதலா, மூளைக்கு இரத்தம் வழங்குதலா, சிறை இரத்தத்தை இதயத்திற்கு திருப்பி கொண்டு வருதலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம், ஆர்டரிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தமனிகள், வெனிக்ஸ் அப்படின்னா சிறை. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இங்க வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கரோனரி அப்படின்னாலே நம்மளுக்கு இதயத்துக்கு கொண்டு போறது தமனி மூலியமா இங்கேயே சொல்லிட்டாங்க. ஆன்சர்லயும் கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. கரோனரி அப்படிங்கிறது இதயம், ஆர்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தமனி. அப்ப இதய தசைகளுக்கு ரத்தத்தை கொண்டு போறது தமனி அப்படிங்கிறதான். நிறைந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம்னா தமனி தான் நிறைந்த ரத்தத்தை கொண்டு போகும். அப்ப இதய தசைகளுக்கு நிறைந்த ரத்தத்தை கொண்டு போறது தமனி தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க சம்பந்தம் இல்லாத இப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன் 4மே வந்து இதயத்தோட தொடர்புடையது. ஒண்ணு வந்து மூளைக்கு ரத்தம் வழங்குதல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ரெண்டாவது இங்க வெனிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, ரிட்டன் வெனிக்ஸ் பிளட் டு தி ஹார்ட், சிறை இரத்தத்தை இதயத்திற்கு திருப்பி கொண்டு வருதல். சிறை என்ன பண்ணும்? அசுத்தமற்ற டீஆக்சினேட்டட் பிளட்டை தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ சியும் டியும் கிடையாது. இருக்கிறது அப்ப 2 தான். நுரையீரலுக்கு ரத்தம் கொண்டு போறது தமனி. அசுத்த ரத்தம் தான் வலது வென்ட்ரிகள்ல இருந்து இடது வென்ட்ரிகல் நுரையீரல் தமனி மூலியமா நுரையீரலுக்கு அசுத்த ரத்தம் போகும். ஸோ அதுவும் கிடையாது. ஈஸியா ஆன்சர் இப்படியும் எடுக்கலாம். இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வழங்குறதா கரோனரி ஆர்டரிஸின் முக்கிய பணி.
கரோனரி ஆர்டரி வந்து நல்ல தமனி, அந்த கரோனரி ஆர்டரி மூலம் ஆர்டரி நல்ல நல்ல இரத்தத்தை, ஆக்சிஜனேட்டட் இரத்தத்தை, சுத்த இரத்தத்தை, ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை நமது இதய தசைகளுக்கு வழங்குவதுதான் அதோடைய முக்கியமான பணி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குதான் இதோட முக்கிய பணி. சப்ளை ஆக்சிஜனேட் பிளட் டு தி ஹார்ட் மசில். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வந்து பிளட் கொஸ்டின்ஸ் கடைசியில் இன்னும் தெளிவாகவே இன்னும் நம்ம பார்ப்போம் இது சம்மந்தமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். According to the Frank-Starling law, an increase in venous return results in Frank-Starling விதிப்படி venous return அதிகரித்தால் என்ன நிகழும்? ஆப்ஷன் ஏ, decrease in stroke volume. ஆப்ஷன் பி, increase in stroke volume. ஆப்ஷன் சி, decrease in stroke volume. ஆப்ஷன் டி, immediate fall in blood pressure. ஸ்ட்ரோக் வால்யூம் குறையுமா, ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகரிக்குமா, இதய துடிப்பு குறையுமா, இரத்த அழுத்தம் உடனடியாக குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று, பிராங்க் ஸ்டார்லிங் விதினா என்ன, அதை முதல்ல நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். பிராங்க் ஸ்டார்லிங் விதிங்கிறது நம்ம வந்து தமனி மூலியமா ரத்தமானது உடல்ல இருக்க பல பகுதிகளுக்கு போகுது. அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய ரத்தத்தின் அளவு அதிகரிச்சதுன்னா, அதாவது அசுத்த ரத்தமானது வரும். அந்த ரத்தத்தை வந்து அசுத்த ரத்தம் அதிகமானால் அதுக்கு ஏற்ப நமது சுவர்களான இதயமானது சுருங்கி விரிகிறது தான் நம்ம வந்து பிராங்க் ஸ்டார்லிங் விதி அப்படின்னு சொல்றோம். சுருங்கி விரியும் போது, அப்போ சுருங்கி இப்போ ஏட்ரியம் சுருங்குது அப்படின்னா அடுத்து வென்ட்ரிக்கிள் விரியும். அப்போ சுருங்கி விரியும் போது தேவைக்கு ஏற்ப ஸ்ட்ரோக் வால்யூமா அதிகரிக்கிறது தான், ரத்தத்தை அதிகமாக கொண்டு செலுத்துறது தான் இதோட விதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராங்க் ஸ்டார்லிங் விதிங்கிறது நம்ம வரக்கூடிய அசுத்த ரத்தத்துக்கு ஏற்ப நம்மள இதய துடிப்பையும் இதயத்தின் சுவர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து இதய துடிப்பை சுருங்கி சுவர்கள் சுருங்கி விரியக்கூடிய ஸ்ட்ரோக் வால்யூமை தான், ஒரு ஸ்ட்ரோக்கு தான் நம்ம வந்து பிராங்க் ஸ்டார்லிங் விதி அப்படிங்கிறோம். ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டிப்பாக அதிகரிக்குங்கிறத இதுக்கான ஆன்சர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரோக் வால்யூம்னா இப்போ ஹார்ட் பீட்டை ஒரு ப்ரெஷர் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ இது வேறு வேலையை செய்யும் போது ஹார்ட் பீட் அதிகமாகும். அந்த ஹார்ட் பீட் அதிகம் போகும்போது அந்த பிளட் ப்ரெஷரை வந்து ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும் போது ரத்தமானது அதிகமாக சுற்றி வரும். ஸ்ட்ரோக் வால்யூம் 70 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சுற்றி வரும்போது அசுத்த ரத்தமானது இதயத்துக்கு அதிகமாக வரும்போது அதுக்கு ஏற்ப நம்ம சுவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி வேகமாக சுருங்கி வருகிறதா நம்ம பிராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிற சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தி நார்மல் ரெஸ்டிங் பல்ஸ் ரேட் இன் அடல்ட்ஸ் இஸ். வயது வந்தவர்களில் ஓய்வு நிலையில் சாதாரண பல்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 40 to 50 beats per minute. Option B 50 to 60 beats per minute. Option C 100 beats per minute, 60 to 100 beats per minute. Option D 110 to 130 beats per minute. 50லிருந்து 60 40 to 50 துடிப்புகள் நிமிடத்திற்கா, 50லிருந்து 60 துடிப்புகள் per நிமிடத்திற்கா, 60லிருந்து 100 துடிப்புகள் நிமிடத்திற்கா, 110லிருந்து 130 துடிப்புகள் per நிமிடத்திற்கா அப்படின்றத நம்ம இங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கடந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேற ஒரு மாடுலேஷன்ல நம்ம இந்த கொஸ்டினை சந்திச்சிருக்கோம். இப்போ கேட்கறதுல வேற ஒரு மாடுலேஷன். ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கான ஆன்சர் 60லிருந்து 100 துடிப்புகள் per நிமிடம். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். 60 to 100 beats per minute அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொரோனரி பிளட் ஃப்ளோ இஸ் கிரேட்டஸ்ட் டூரிங். இதய தசைகளுக்கு அதிக இரத்த ஓட்டம் நடைபெறும் கட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் சிஸ்டோல். ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஆப்ஷன் சி வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஆப்ஷன் டி ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கான கேட்டிருக்காங்க. ஏட்ரியல் சிஸ்டோலா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா, வென்ட்ரிகுலர் டயஸ்டோலா, ஐசோவால்யூமெட்ரிக் சுருக்கமா அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ஒரு கீ பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும்.
பார்த்தாலே தெரியும். கரோனரி பிளட் ஃப்ளோ வந்து கட்டம் இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் செல்லும்போது இந்த ஃப்ளோ வந்து எந்த கட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஸ்டோல் சுருங்கும் போது தான், வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது தான் அந்த ரத்தமானது வெளியில தள்ளும். அதாவது மகாதனி மூலியம் கொரோனரி தமனிக்கு மூலியமா வந்து இதயத்தில் இருக்கிற தசைகளுக்கு போகும். அப்போ மறுபடியும் சுருங்கி மறுபடியும் சுருங்கிற அந்த ஃப்ளோவை தான் இங்கே சொல்றாங்க வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். வென்ட்ரிகுலர் ஆப்ஷன் சி, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தி எக்ஸெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு, எக்ஸெக்ஷன் ஃப்ராக்சர் என்பது எதனை குறிக்கிறது? Option A, speed of heart contraction. Option B, percentage of blood ejected from the ventricle during systole. Option C, total weight of the heart. Option D, thickness of the heart muscle. இதய துடிப்பின் வேகத்தை குறிக்கிறதா, வென்ட்ரிக்கிலிருந்து வெளியேற்றப்படும் இரத்தத்தின் சதவீதத்தை குறிக்கிறதா, இதயத்தின் மொத்த எடையை குறிக்கிறதா, இதய தசையின் தடிமனை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. எக்ஸெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கார்டியாக் அவுட்புட்டோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதா கேட்குறாங்க. இது ஒரு சயின்டிஃபிக் நேம். எக்ஸெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வினாடி ஒரு துடிப்புல கார்டியாக்கிலிருந்து வெளியாகக்கூடிய ரத்தத்தின் அளவு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் எக்ஸெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. வென்ட்ரிக்கிளில் இருந்து வெளியேற்றப்படும் ரத்தத்தின் சதவீதம் தான் எக்ஸெக்ஷன் ஃப்ராக்ஷன். ஆப்ஷன் பி, பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் எக்ஸெக்டட் ஃப்ரம் தி வென்ட்ரிக்கிள் டூரிங் சிஸ்டோல் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்டியாக் அவுட்புட்டில் வெளியேறக்கூடிய ரத்தத்தின் சதவீதம் என்ன அப்படிங்கிறதா இந்த எக்ஸாக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து 70% மேலே இருந்துச்சுன்னா அந்த இதயமானது சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். 50க்கு கீழே 50% இருக்கும் அப்படின்னா அந்த இதயமானது செயல்பாட்டின் திறன் குறைவாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். 40% அப்படி 40% கீழே இருந்துச்சுன்னா அந்த செயல்பாடானது மிகவும் மோசமான நிலையில இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த எக்ஸாக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அதுக்கான சயின்டிஃபிக் நேம். இப்படி மாற்றி கேட்குறாங்க கார்டியாக் அவுட்புட்ன்றதை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் தெளிவாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, தி நார்மல் ரெஸ்டிங் பிளட் ப்ரெஷர் ஆஃப் எ ஹெல்த்தி அடல்ட் இஸ், சாதாரண வயது வந்தவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 100 to 60 mmHg. Option B 120 to 80 mmHg. Option C 140 to 90 mmHg. Option D 160 to 100 mmHg. 100லிருந்து 60, 120லிருந்து 80, 140லிருந்து 90, 160லிருந்து 100 அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ mmHgனா என்ன? மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறது. இப்போ மெர்க்குரினா பாதரசம். இப்போ மெர்க்குரி அப்படின்னா இப்போ நம்ம இதய துடிப்பு அளக்கக்கூடியது ஸ்டெத்தஸ்கோப். அப்போ இங்கே பிளட் ப்ரெஷர் அளக்கக்கூடியது ஸ்பிக்மோமோனோமீட்டர். இந்த ஸ்பிக்மோமோனோமீட்டர் அந்த பிளட் செக்அப் பண்ண போனால் அந்த இதில் அந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பாதரசம் இருக்கும். அது ப்ரெஷர் பண்ணும்போது மேலே போகும்ல, அதை தான் நம்ம மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுதான் அந்த அது mmHgங்கிறது மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஒரு சாதாரண வயது வந்தவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி 120 to 80 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். 120ன்றது இதய துடிப்பின் முதல் அழுத்தத்தையும், 80 அப்படிங்கிறது வந்து இதய துடிப்பின் ஓய்வு நேரத்தின் அழுத்தத்தையும் குறிப்பிடுறது தான் இதுக்கானது. அதுக்கான ஆன்சராக வந்து ஆப்ஷன் பி 120 to 80 mmHg அப்படிங்கிறதா. இதை மாற்றி கொடுத்து ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். 120 to 180 mmHg, 80 to 120 mmHg இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம எதை அழுத்தணும்? இப்போ வந்து இதய துடிப்புன்னு அழுத்தம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் தான் ஓய்வு நேரம். அதனால 120 to 80 அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இதில் தெளிவாக இருந்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இஸ் ரெக்கார்டட் டூரிங், சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம் எப்போது பதிவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன். ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஆப்ஷன் சி கம்ப்ளீட் கார்டியாக் ரிலாக்ஸேஷன்.
ஆப்ஷன் டி க்ளோசர் ஆஃப் வால்வ்ஸ். ஏட்ரியம் சுருங்கும் போது ஆப்ஷன் பியில் வந்து வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போதா, இதயம் முழுமையாக தளரும் போதா, வால்வுகள் மூடப்படும் போதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஸ்டோல் டயஸ்டோல் நம்ம வந்து ஹார்ட்ல பார்த்துருக்கோம். சிஸ்டோல் அப்படிங்கிறது இதயம் சுருங்குறது, டயஸ்டோல் அப்படிங்கிறது இதயம் விரிவுறது. சிஸ்டோலோட டைமிங் எவ்வளோ 0.3 வினாடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். டயஸ்டோல் அப்படிங்கிறது 0.5. டோட்டலாக ஒரு இதயமானது சுருங்கி விரியக்கூடிய கால அளவு ஒரு துடிப்புக்கு 0.8 வினாடிகள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதயத்தோட பிளட் ப்ரெஷர் வென்ட்ரிக்கிள் மூலமா சிஸ்டோல்ங்கிறது வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது தான் வந்து இதயத்திலிருந்து ரத்தமானது வெளியில போகுது. அது மகாதமனிக்கும் நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கும் போய் சுத்திகரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்போது பதிவாகிறது அப்படின்னு சொன்னா வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது தான் அதுக்கான சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஆனது பதிவாகிறது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ரெஃபர்ஸ் டு. டயஸ்டோலிக் இரத்த அழுத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரெஷர் டியூரிங் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஆப்ஷன் பி ப்ரெஷர் இன் ஏட்ரியஸ் டியூரிங் கார்டியாக் ரிலாக்ஸேஷன். ஆப்ஷன் சி பல்ஸ் ரேட். ஆப்ஷன் டி கார்டியாக் அவுட்புட். வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது ஏற்படும் அழுத்தம், இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், துடிப்பு வீதம், இதய வெளியீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து கடந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது கிளியரா ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோ கிளியரா நடத்திருப்போம். நம்ம சொல்லியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இதயம் வலது வென்ட்ரிக்கிள் இடது வென்ட்ரிக்கிள் 4 அறைகள் இருக்கு. இதயத்தை சுத்தி 4 உறைகள் இருக்கு, ஒரு சவ்வு இருக்குன்னு படிச்சிருப்போம். இதயத்துக்குள்ள 4 அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுல வந்து வலது பக்கம் மூவிதழ் வால்வு, இடது பக்கம் ஈரிதழ் வால்வு இருக்கும். ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ் படிச்சிருப்போம். இதயத்தை 2ஆ பிரிக்கிறது செப்டம் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி 4 வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், அதோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோலயே வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப்னா எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம ஸ்பிக்மோமோனோமீட்டரை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சிஸ்டோல் அப்படிங்கிறது ரத்தத்தை வந்து நம்ம உடல்ல பல பாகங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதை பிளட் ப்ரெஷர் பண்ணி வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது சிஸ்டோல் அப்படிங்கிறோம், விரிவடையும் போது டயஸ்டோல் அப்படிங்கிறோம். இப்போ இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், ப்ரெஷர் இன் தி ஏட்ரியஸ் டியூரிங் கார்டியாக் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா இதயத்துல சுருங்கும் போது இதயமானது ஃபோர்ஸா வந்து நம்ம வந்து வென்ட்ரிக்கிள்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுருங்கும் போது தமனி வழியாகவும் நுரையீரல் தமனி, மகாதமனி வழியாகவும் நுரையீரல் தமனி வழியாகவும், மகாதமனினா அரோட்டா, ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. மகாதமனி அப்படிங்கிறத அரோட்டா வழியாகவும் உடல்ல பல பாகங்களுக்கு ஃபோர்ஸா போகும். இப்போ தளர்ந்திருக்கும் போது டயஸ்டோல் அப்படின்னா இதயம் தளர்ந்திருக்கு. அப்போ இதயம் தளர்ந்திருக்க போது தமனியில் காணப்படும் அழுத்தத்தை தான் நம்ம இங்க மீன் பண்றோம். கொஸ்டினையும் அதான் கேட்டிருக்காங்க, அதான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், ப்ரெஷர் இன் ஏட்ரியஸ் டியூரிங் கார்டியாக் ரிலாக்ஸேஷன். சிஸ்டோலுக்கு அப்புறம் டயஸ்டோல், அதோட அழுத்தத்தை நம்ம கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிளட் ப்ரெஷர் இஸ் கால்குலேட்டட் பை. பிளட் ப்ரெஷர் என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிஸ்டோலிக் பிளஸ் டயஸ்டோலிக். சிஸ்டோலிக் ப்ரெஷரையும் டயஸ்டோலிக் ப்ரெஷரையும் கூட்டி கணக்கிடப்படுதா. ஆப்ஷன் பி சிஸ்டோலிக் மைனஸ் டயஸ்டோலிக். சிஸ்டோலிக் ப்ரெஷரையும் டயஸ்டோலிக் ப்ரெஷரையும் கணக்கிடுவதால வரக்கூடியதா. அடுத்தது ஆப்ஷன் சி டயஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர், இது ரெண்டையும் கணக்கிடுவதால் வரக்கூடியதா. ஆப்ஷன் டி கார்டியாக் அவுட்புட் டிவைடட் வகுத்தல் ஹார்ட் ரேட், இவைகளை கணக்கிடுவதால் வரக்கூடியதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மொத்த ஹார்ட் ரேட், ஒரு பல்ஸ் ப்ரெஷர்னா எவ்வளோ, சிஸ்டோல்னா எவ்வளோ, டயஸ்டோல்னா எவ்வளோன்னு பார்த்துருக்கோம்.
நம்ம ஒரு வினாடிக்கு உள்ள எத்தனை தடவை துடிக்கும் அப்படிங்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 72 தடவை வந்து நம்ம பல்ஸ் ரேட்டாவது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ சிஸ்டோல்னா எவ்வளோ, டயஸ்டோல்னா எவ்வளோ அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சிஸ்டோல்ன்றது 0.3 செகண்டு, டயஸ்டோல்ன்றது 0.5 செகண்ட்ஸு, ரெண்டும் சேர்ந்தது 0.8. இது வந்து நிமிடத்திற்கு 72 முறை அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆன்சராக சிஸ்டோலிக் ப்ரெஷர் ப்ளஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்று படித்தோம். ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இதயத்திலிருந்து வெளியில போன ரத்தங்கள் சிரை வழியாக வரும். அப்போ வரக்கூடிய ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது தான் ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படிங்கிறத. அசுத்த ரத்தமானது வரும், அதுக்கு ஏற்ப வரக்கூடிய ரத்தத்திற்கு ஏற்ப இதயத்தை வந்து அந்த சுவர்கள் அளவு வந்து அட்ஜஸ்டபிளாக மாற்றி மறுபடியும் சுத்த ரத்தத்தை அங்கே செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ப தேவைப்படும் ரத்தத்திற்கு ஏற்ப ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் இதோட விதி. பிளட்டை வந்து சப்ளை பண்ணுறது தான் இதோட விதி. அப்படிதான், அதுதான் வந்து ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொன்று படிச்சிருக்கோம். அது என்ன? ஒரு ஸ்ட்ரோக்கில் எவ்வளவு ரத்தம் வெளியில் போகுது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட்டு வந்து ஸ்ட்ரோக்கில் வந்து இதயமானது வென்ட்ரிக்கிள் ஆனது வெளியில் நம்ம தமனி மூலியமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து மெஷர் பண்ணி பர்சன்டேஜில் சொல்லக்கூடியது தான் எக்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து 70% அல்லது 70% மேலே இருந்துச்சுன்னா அந்த இதயமானது சிறப்பாக செயல்படுகிறதுன்னு அர்த்தம். 50% இருந்தால் செயல்பாட்டு நிலை குறைவாக உள்ளது அப்படிங்கிறதா அர்த்தம். அதுவே இது 40% பிலோ 40 அப்படின்னா இதயம் வந்து செயல்பாடு மிக குறைவாக உள்ளது, செயலிழக்கக்கூடிய அளவு இருக்குது அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி க்ளோசஸ்ட் ஃபார்முலா ஃபார் மீன் ஏட்ரியல் ப்ரெஷர் MAP இஸ். மீன் ஏட்ரியல் ப்ரெஷர் MAPக்கு மிக நெருக்கமான கணக்கீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிஸ்டோலிக் ப்ளஸ் டயஸ்டோலிக், ஆப்ஷன் பி டயஸ்டோலிக் ப்ளஸ் 1/3 பிளட் பல்ஸ் ப்ரெஷர், ஆப்ஷன் சி சிஸ்டோலிக் ப்ளஸ் டயஸ்டோலிக், ஆப்ஷன் டி பல்ஸ் ப்ரெஷர் இன்ட்டு ஹார்ட் ரேட். இதில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஃபார்முலா. அது MAPயை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா? MAPக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது தமனிகள் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சராசரி அழுத்தத்தையும் மற்ற பாகங்களுக்கு சரியாக நம்ம பிளட் ஆனது போகுதா அப்படிங்கிறதையும் அளவிடக்கூடியது தான் இந்த MAP அப்படிங்கிறது. சரி, இந்த MAP எப்படி கணக்கிடுறது? இது ஒரு மேக்ஸு. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். டயஸ்டோலிக் ப்ளஸ் 1/3 பல்ஸ் ப்ரெஷர், இதுதான் ஆன்சரு. இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் எடுக்க போகிறோம். இப்போ பிபி என்ன? 120/80 mmHg அப்படிங்கிறத நம்மளுக்கோட பிளட் ப்ரெஷர். இப்போ சிஸ்டோல் 120, டயஸ்டோல் 80, அப்படி தானே? இப்போ நம்ம டயஸ்டோல் எவ்வளோ இங்கே ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டயஸ்டோல் அப்படிங்கிறது 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு பல்ஸ் ப்ரெஷர். இந்த பல்ஸ் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டோலில் இருந்து டயஸ்டோலில் மைனஸ் பண்ணணும். சிஸ்டோல் 120 மைனஸ் டயஸ்டோல் 80 மெஷர் கால்குலேட் மைனஸ் பண்ணிங்கன்னா 120 இருந்து 80 கழிச்சிங்கன்னா 40. அப்போ அதுதான் வந்து பல்ஸ் ப்ரெஷர். அப்போது 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 40 புரியும் நினைக்கிறேன். 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 40, அந்த 3ஐயும் 40ஐயும் நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ 13.3 வரும். இப்போ 40ல் எத்தனை 3? 13.3 வரும். இப்போது 80 ப்ளஸ் 13.3 ஈக்குவல் டு 93.3
அதுதான் இதான ஆன்சர். எம்ஏபின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எம்ஏபின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம தமனியில் இருக்கக்கூடிய சராசரி இரத்த அழுத்தத்தையும் மற்ற பாகங்களுக்கு இரத்தமானது சரியா போகுதா அப்படிங்கிறதையும் ஒரு கணக்கிடுவதற்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கான ஆன்சர் என்ன, இது ஒரு சம் கொடுத்து இதுக்கான ஆன்சர் கேட்டாங்கன்னா அது 120/80ன்னு போட்டு நம்ம வந்து பல்ஸ் ப்ரெஷர்ன்றதை நமக்கு என்னென்ன எடுத்து அதுக்கான ஆன்சரை 93.33 அப்படிங்கிறத கொண்டு வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரியலைன்னா சொல்லுங்க, நம்ம வந்து ஒரு சம்மா போட்டு இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். In an ECG, the P wave represents. ECGயில் P wave எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ventricular depolarization, ஆப்ஷன் பி atrial depolarization, ஆப்ஷன் சி ventricular repolarization, ஆப்ஷன் டி atrial repolarization. வென்ட்ரிகுலர் டிப்ளரைசேஷனா, ஏட்ரிகுலர் டிப்ளரைசேஷனா, வென்ட்ரிகுலர் ரிபோலரைசேஷனா, அடுத்த ஆப்ஷன் வந்து ஏட்ரியல் ரிபோலரைசேஷனா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம முன்னாடியே ஒரு இதாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். விளக்கமும் நம்ம வந்து இதுக்கு 2 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அது என்னன்னா QRS வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. இன்னொன்று இதுக்கான சம்மந்தமான கொஸ்டின் இது முழுமையாக விளக்கிற தேவை இருக்கனால இன்னும் வரக்கூடிய வீடியோவில் இதில் தெளிவாக சொல்லுவோம். இதுக்கான ஆன்சரை இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பி ஏட்ரியல் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏட்ரியல் டிப்ளரைசேஷன் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக எல்லாத்தையும் அந்த கொஸ்டினும் சேர்த்து நம்ம பார்ப்போம். In an ECG, the T wave represents. ECGயில் T wave எதை குறிக்கிறது? இதை முன்னாடி நம்ம பார்த்தது P wave. ஆப்ஷன் ஏ atrial depolarization, ஆப்ஷன் பி ventricular depolarization, ஆப்ஷன் சி ventricular repolarization, ஆப்ஷன் டி SA node activity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. atrial depolarizationா, ventricular depolarizationா, ventricular repolarizationா, எஸ்ஏ நோட் செயல்படும். ஆக்சுவலி இந்த 4 வேவ்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக சொல்ல நினச்சேன். எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த QRS, P வேவ், T வேவ், இந்த வேவ்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிக்கிறதுனால சொல்லலை. ஸோ இப்போவே நான் அதை சொல்லிடுறேன். P வேவ் அப்படிங்கிறது ஏட்ரியல், நம்ம வந்து இதயத்தில் மேல் பகுதியில் இருக்க 4 அறைகள் மேல் அறைகள் இருக்கிறது ஏட்ரியம் சொல்கிறோம். அந்த ஏட்ரியல் அந்த பகுதியானது சுருங்குறதுக்கு ஒரு மின்னியல் தூண்டல் ஒன்று ஏற்படுத்தும். அந்த தூண்டலை ஏற்படுத்துறதுக்கு தயாராகுவது தான் வந்து P வேவ். அப்போ T வேவ்னா என்ன? T வேவ் அப்படிங்கிறது வென்ட்ரிகுலர் கீழறைகளை வந்து அந்த ப்ரெஷரில், சிஸ்டோலிக் ப்ரெஷரில் பிளட்டை வெளியே தள்ளிட்டு டயஸ்டோலிக்கில் இருக்கும். அடுத்த ஒரு துடிப்புக்கு தயாராகிறத வந்து T வேவ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். QRS வேவ் அப்படிங்கிறது என்ன? QRS வேவ் அப்படிங்கிறது மின்னியல் தூண்டலுக்கு, அந்த மின்னல் தூண்டலுக்கு தயாராகிறது. ஆர்னா என்ன? ஆர்னா அந்த இசிஜியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த துடிப்பு மேலே உச்சத்தை தொட்டு வரும், அது வந்து ஆர். எஸ்ன்னு என்ன? கீழே மறுபடியும் டவுனில் வர்றது தான் எஸ். இதுதான் P வேவ், T வேவ், Q வேவ், ஆர் வேவ், எஸ் வேவ் அப்படிங்கிறத எனக்கான அர்த்தம். இதில் இன்னும் படித்தா நிறைய அந்த டிப்ளரைசேஷன் அப்படிலாம் போனால் நிறைய போய்கிட்டே இருக்கும். அது வந்து இப்போதைக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பின்னாடி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து வரும்போது அதில் வந்து இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டியூரிங் டைனமிக் எக்ஸசைஸ் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஜென்ரலி. உடற்பயிற்சியின் போது சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம் பொதுவாக எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிக்ரீசஸ், ஆப்ஷன் பி ஷோஸ் நோ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச், ஆப்ஷன் சி இன்க்ரீசஸ், ஆப்ஷன் டி பிகம்ஸ் 0 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறைகிறதா, குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லையா, அதிகரிக்கிறதா, பூஜ்ஜியம் ஆகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சியின் போதும் பிளட் ப்ரெஷர் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல இந்த ஃப்ராங்க் ஸ்ட்ராலிங் லாலே நம்ம பார்த்துருப்போம். வரும்போது வேகமாக ரத்தமானது உள்ளே வரும்போது அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் சிஸ்டோலிக் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ப ரத்த அழுத்தமானது வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதிகரிக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான
சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸ்டிமுலேஷன் ஆஃப் பாராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேஷஸ். பாராசிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலத்தின் தூண்டுதல் இதயத்தின் மீது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட், ஆப்ஷன் பி டிக்ரீஸ் இன் ஹார்ட் ரேட், ஆப்ஷன் சி டபுளிங் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம், ஆப்ஷன் டி இமீடியட் இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். அது இதய துடிப்பை அதிகரிக்குமா, இதய துடிப்பு குறையுமா, ஸ்ட்ரோக் வால்யூம் இரட்டிப்பாகுமா, இரத்த அழுத்தம் உடனடியாக அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரம்பு சிம்பத்தட்டிக்கு பாராசிம்பத்திக்னு இருக்கு. சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. பாராசிம்பத்தட்டிக்ன்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படக்கூடியது. இதய துடிப்புலாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படக்கூடியது தான் அதுக்கான இது. இதய துடிப்பு அது தூண்டுதல், அதாவது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு தூண்டுதல் இதயத்தின் என்ன செலவை ஏற்படுதுன்னா இதய துடிப்பு குறைக்கும் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இதுக்கு விளக்கம் நர்வஸ் சிஸ்டம்லாம் தெளிவாக இருக்குது. அது நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இதை எடுத்தோம்னா அங்கேருந்து நம்ம படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இதை பற்றி அங்கே இருக்கும், இதோட பாட்டு அங்கே இருக்கும், அதை பற்றி அந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இதய துடிப்பு குறையும், டிக்ரீஸ் த இன் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which hormone plays the major role in increasing heart rate during exercise? உடற்பயிற்சியின் போது இதய துடிப்பை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சுலின், ஆப்ஷன் பி தைராக்சின், ஆப்ஷன் சி அட்ரினலின் எபினெப்ரின், ஆப்ஷன் டி அல்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சியின் போது இதய துடிப்பை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அட்ரினலின் எபினெப்ரின் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, த ஆவரேஜ் ஸ்ட்ரோக் வால்யூம் ஆஃப் எ ஹெல்த்தி அடல்ட் அட் ரெஸ்ட் இன் அப்ராக்சிமேட்லி. ஓய்வு வந்த நிலையில் ஒரு ஆரோக்கியமான வயது வந்தவரின் சராசரி ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 ml, ஆப்ஷன் பி 55 ml, ஆப்ஷன் சி 70 ml, ஆப்ஷன் டி 95 ml. 40 மில்லிலிட்டரா, 55 மில்லிலிட்டரா, 70 மில்லிலிட்டரா, 95 மில்லிலிட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஹார்ட்டை பற்றி படிக்கும்போது இதற்கான இதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். ஒரு வினாடிக்கு 70 ml ஒரு ஸ்ட்ரோக்குக்கான தள்ளும், ஒரு நிமிடத்துக்கு 72 வினாடிகள் துடிப்புகளானது இருக்கும். 5040 ml ஆனது சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி இதை பற்றி தெளிவாக படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 70 ml அப்படிங்கிறது அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which electrical recording is primarily used to access the functional activity of the heart? இதயத்தின் செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கான மிகச்சிறந்த மின்சார பதிவு முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ இஇஜி, ஆப்ஷன் பி இசிஜி, ஆப்ஷன் சி இஎம்ஜி, ஆப்ஷன் டி இஓஜி. இதயத்துடன் செயல்பாட்டிற்கான மதிப்பிடுவதற்கு முக்கியமான ஒரு மின்சார பதிவு எது அப்படின்னா ஆப்ஷன் பி எலக்ட்ரியோகார்டியோகிராம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இது இசிஜினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி இசிஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிளட் எக்ஸிட்டட் ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கிள் ஃபர்ஸ்ட் என்டர்ஸ் தி. வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து வெளியேறும் இரத்தம் முதலில் எந்த குழாயில் நுழைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரோட்டா, ஆப்ஷன் பி பல்மரி ஆர்டரி, ஆப்ஷன் சி பல்மரி வெனின், ஆப்ஷன் டி இன்ஃபீரியர் வெனக்காவா. மகாதமனி இல்லை நுழைகிறதா, நுரையீரல் தமனியில் நுரைகிறதா,
நுரையீரல் சிரையில் நுரைகிறதா, கீழ்ப்பெருஞ்சிரையில் நுழைகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சர்க்குலேஷன் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு 2 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம அந்த சர்க்குலேஷன் ஹார்ட்டை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்துருப்போம். 4 அறைகள் இருக்கு. எந்த அறைக்கு என்ன சுத்த ரத்தம் வரும், அங்கிருந்து எந்த தமனி சிரைகள் எப்படி செயல்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நுரையீரல் தமனி வழியாக தான் போகுது. வலது பக்கத்துலேருந்து நுரையீரல் தமனி மூலமாக அசுத்த நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்லேருந்து சுத்த ரத்தமாகி நுரையீரல் சிரை மூலமாக இடது ஏற்றியம் வருது. ஏற்றியம் வென்ட்ரிகிள் வருது. இடது வென்ட்ரிகிள் தான் மகாதமனின்னு உடலின் பல பாகங்களுக்கு ரத்தமானது போகுது அப்படிங்கிறத நம்ம அங்கேயே தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, நுரையீரல் தமனி அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட் இஸ் கால்டு. ஒரு நிமிடத்தில் இதயம் துடிக்கும் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரோக் வால்யூம். ஆப்ஷன் பி, கார்டியாக் அவுட்புட். ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட். ஆப்ஷன் டி, பல்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இதுக்கு ஸ்ட்ரோக் வால்யூமா, கார்டியாக் அவுட்புட்டா, ஹார்ட் ரேட்டா, பல்ஸ் ப்ரெஷரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஒரு நொடியில் ஒரு ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ வால்யூம் பிளட்டு மற்ற பாகங்களுக்கு செல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது 70 ml அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். கார்டியாக் அவுட்புட்னா இதயத்திலிருந்து எவ்வளோ ரத்தம் போகுது அப்படிங்கிறது. ஹார்ட் ரேட் அப்படிங்கிறதா நம்ம இப்போ இதயம் துடிக்கும் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா இதான் ஹார்ட் ரேட் 72 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம எம்ஏபின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பிளட் ப்ரெஷர் என்ன, பிளட் ப்ரெஷர் 120, சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்ன, அதில் பல்ஸ் ப்ரெஷரை சிஸ்டோல்லேருந்து டயஸ்டோல் ரெடியூஸ் பண்ணால் பல்ஸ் ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே ஒரு கால்குலேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது தான். ஒரு நிமிடத்தில் இதயம் துடிக்கும் எண்ணிக்கை ஹார்ட் ரேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் arteries supply blood to the myocardium? அதாவது இதயத்தின் மயோகார்டியத்திற்கு இரத்தத்தை வழங்கும் தமனிகள் எவை அப்படிங்க. இதயத்தில் இருக்க மயோ 3 உறைகள் பார்த்துருக்கோம். இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு பார்ப்போம். அதை ஆப்ஷன் ஏ, கரோனரி ஆர்ட்ரிஸ். ஆப்ஷன் பி, கரோட்டிட் ஆர்ட்ரிஸ். ஆப்ஷன் சி, ரேடியல் ஆர்ட்ரிஸ். ஆப்ஷன் டி, பல்மரி ஆர்ட்ரிஸ். கரோனரி தமனிகளா, கரோட்டிட் தமனிகளா, ரேடியல் தமனிகளா, பல்மனரி தமனிகளா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதை ஒரு சீக்வன்ஸாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இதயத்தில் 4 அறைகள் இருக்குது, 3 உறைகள் இருக்குது, வெளியில் ஒரு சவ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. 4 அறைகள் வலது ஏற்றியம், வலது வென்ட்ரிக்கல், இடது ஏற்றியம், இடது வென்ட்ரிக்கல், 4 அறைகள். இந்த 3 உறைகள் எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறது 3 உறைகள். பெரிகார்டியம் அப்படிங்கிறது இதை சுற்றியுள்ள ஒரு சவ்வு. அந்த சவ்வில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பெரிகார்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக பெரிகார்டியல் லிக்யூட் அப்படிங்கிறது அதை சுற்றி ஒரு லிக்யூடு இருக்கும். அதுதான் நம்ம இதயத்தை பற்றி பார்த்துக்கக்கூடியது. இங்கே நம்ம இதயத்தில் மயோகார்டியத்துக்கு ரத்தத்தை வழங்கும் தமனி கரோட்டிட் தமனிகள். ஆப்ஷன் பி அதுதான் இதுக்கான கரோனரி தமனிகள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நம்ம கரோனரின்றதே இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்குறது எல்லாமே அதுதான். கரோனரி தமனிகள் தான் இதுக்கான ரத்தத்தை கொடுக்கும். நம்ம முன்னாடியே கடந்த வீடியோக்குள்ளே இதை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம இதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு தமனி எது அப்படின்னா அது கரோனரி தமனி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, கரோனரி ஆர்டீரியஸ், கரோனரி தமனிகள் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். During ventricular systole, which valves remain open? வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் போது எந்த வால்வுகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மிட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ். ஆப்ஷன் பி, அரோட்டிக் அண்ட் பல்மரி வால்வ். ஆப்ஷன் சி, மிட்ரல் அண்ட் அரோட்டிக் வால்வ்ஸ். ஆப்ஷன் டி, ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மரி வால்வ்ஸ். மிட்ரல் மற்றும் ட்ரைகஸ்பிட் வால்வா, மயோட்டிக் மற்றும் பல்மரி வால்வா, மைட்ரல் மற்றும் மயோட்டிக் வால்வா, ட்ரைகஸ்பிட் மற்றும் பல்மரி வால்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அதை இந்த ஹார்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது
இந்த 3 டைப்ஸ் வால்வு சொல்லியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுருந்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 3 சிஸ்டமாக சொல்கிற மாதிரி ஈஸியாக மைண்டில் நிற்கிற மாதிரி அந்த வால்வுகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்த்துருந்தா இதுக்கான ஆன்சரை வந்து எந்த ஆப்ஷனுமே பார்க்காம ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வென்ட்ரிகிள் சுருங்கும் போது எந்த வால்வுகள் திறந்திருக்கும் அப்படிங்கிறது. வென்ட்ரிகிள் சுருங்கும் போது சிஸ்டோல், அப்போ வந்து ரத்தமானது வெளியில தான் போகும். கண்டிப்பாக சிஸ்டோல்னா ரத்தம் வெளியில தான் போகும். அப்போ எங்கெங்கே போகும்? நுரையீரலுக்கும் ரத்தத்தின் உடலின் பல பாகங்களுக்கும். அப்போ எந்த வெளியில போகும்? நுரையீரல் சிரை வழியாக வெளியில வெனிக்ஸ் வெளியில போகும். இது இன்னொன்று அரோட்டா மூலயமா மகாதமனி மூலம் உடலின் பல பாகங்களுக்கு போகும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. பி அயோட்டிக் மற்றும் பல்மரி. அரோட்டிக் மற்றும் பல்மரி வால்வ்ஸ் வழியாக தான் வால்வுகள் திறந்திருக்கும். அதன் வழியாக தான் ரத்தமானது மற்ற பாகங்களுக்கு செல்லும் இதயத்திலிருந்து. அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி அயோட்டிக் மற்றும் பல்மரி. அரோட்டிக் மற்றும் பல்மரி வால்வ்ஸ் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி இன்டர்வல் இன் எ நார்மல் இசிஜி பிரசன்ஸ். சாதாரண இசிஜியில் பிஆர் இன்டர்வல் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ taken for impulse to travel from aorta to ventricles. Option B duration of ventricular contraction. Option C duration of ventricular relaxation. Option D strength of heart contraction. ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிகிளுக்கு மின் தூண்டுதல் செல்லும் நேரத்தை குறிக்குதா, வென்ட்ரிகிள் சுருங்கும் காலத்தை குறிக்குதா, வென்ட்ரிகிள் தளரும் காலத்தை குறிக்குதா, இதய துடிப்பின் வலிமையை குறிக்குதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது இதயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எது? எஸ்ஏ நோட். அதான் வந்து இயற்கையான இதயம் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை இதயம் அப்படின்னா பேஸ் மேக்கர். அது வந்து பின்னாடி கொஸ்டினில் வரும். அதனால இப்போ முன்னாடி நான் சொல்கிறேன். அடுத்து ஏவி நோடு அப்படிங்கிறது, ஏதாவது எஸ்ஐ நோடு வந்து மின் தூண்டலை தூண்டுதும், அந்த தூண்டுதலை வந்து ஏவி நோடு கொடுக்குது. ஏவி நோடு வந்து அந்த மின் தூண்டலை சரியான அட்ஜஸ்ட் பண்ணி பண்டில் ஆஃப் பீஸ் கொடுக்கும். பண்டில் ஆஃப் பீஸ் வந்து புர்கஞ்சி ஃபைபர் கொடுக்குது. இதன் மூலமா இதயமானது சீராக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் கிளியராக பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பிஆரோட வேலை என்ன? பிஆர் இன்டர்வல் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிகிளுக்கு மின் தூண்டுதல் செல்லும் நேரத்தை வந்து இந்த பிஆர் ஆனது நமக்கு குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் எல்லாமே சொல்லியிருக்கோம். மறுபடியும் என்னால் பாருங்கள். இந்த விளக்கம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்கள், ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிகிளுக்கு மின் தூண்டுதல் செல்லும் நேரத்தை தான் பிஆர் அப்படிங்கிறத சொல்கிறோம். டைம் டேக்கன் ஃபார் இம்பல்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஏட்ரியா டு வென்ட்ரிகல்ஸ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் இன். சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படும் போது எது நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ்டு ஹார்ட் ரேட், இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஆப்ஷன் சி டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட். ஆப்ஷன் டி ஃபெயிலியர் ஆஃப் எஸ்ஏ நோட். இதய துடிப்பு குறையுமா, இதய துடிப்பும் சுருங்கும் வலிமையும் அதிகரிக்குமா, கார்டியாக் அவுட்புட் குறையுமா, எஸ்ஏ நோட் செயலிழக்குமா அப்படிங்கிறது. சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நிகழ்வுகள் தான் அது. சிம்பத்தட்டிக் நரம்பு தூண்டப்படும் எது நிகழும் அப்படின்னா, அதாவது இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்டு கண்டிப்பாக அதிகமாகும். ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சுருக்கத்திற்கான வலிமையை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். இதய துடிப்பும் சுருங்கும் வலிமையும் அதிகரிக்கும். ஆப்ஷன் பி இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி டூ மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் ஆர். கார்டியாக் அவுட்புட்டை அதிகமாக பாதிக்கும் 2 முக்கிய காரணிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பல்ஸ் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஆப்ஷன் பி ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஆப்ஷன் சி சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஆப்ஷன் டி ஹீமோகுளோபின் அண்ட் ஹெமட்டோக்ரிட். அதாவது பல்ஸ் ரேட் மற்றும் பிளட் ப்ரெஷரா,
பாதிக்கும் 2 காரணிகளில் பல்ஸ் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷரா, ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூமா, சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் ப்ரெஷரா, ஹீமோகுளோபின் மற்றும் ஹெமட்டோ ஹெமட்டோக்ரிப்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹார்ட் ரேட் மற்றும் ஸ்ட்ரோக் வால்யூம். கார்டியாக் அவுட்புட் அதிகமாக பாதிக்கும் முக்கிய காரணிகள். அவுட்புட் சரியா இல்லைன்னா அதனால பாதிக்கும் முக்கிய காரணிகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹார்ட் ரேட் மற்றும் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். As an result of long-term endurance training, which change is commonly observed at rest? நீண்ட கால உடற்பயிற்சியின் காரணமாக ஓய்வு நிலையில் பொதுவாக என்ன மாற்றம் ஏற்படும்? Resting heart increases. Option A, resting heart increases. Option B, stroke volume decreases. Option C, resting heart rate decreases and stroke volume increases. Option D, cardiac output becomes zero. அது ஓய்வு இதய துடிப்பு அதிகரிக்கும், ஸ்ட்ரோக் வால்யூம் குறையும். ஓய்வு இதய துடிப்பு குறைந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகரிக்கும், கார்டியாக் அவுட்புட் 0 ஆகும் அப்படிங்கிறத ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கவங்களுக்கு இதயமானது பெருசாக இருக்கும், வலிமையானதாக இருக்கும், சிறந்த அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது, குறைந்த இதய துடிப்பில் அதிகப்படியான ரத்தத்தை வெளியேற்றக்கூடியது அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது ஹெல்த்தியான இதயம் வலிமையாக இருக்கும், பெருசாக இருக்கும், குறைந்த துடிப்பில் அதிகப்படியான ரத்தத்தை வெளியேற்றக்கூடியதான் நம்மளுக்கு அத்லெட்டிக் ஹார்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் இதய துடிப்பு குறைந்து ஓய்வு இதய துடிப்பு குறைந்திருக்கும், ஓய்வு நேரத்தில் ஸ்ட்ரோக் வால்யூம் செலுத்தக்கூடிய ரத்தத்தின் அளவானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் சி, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் டிக்ரீசஸ் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். Pulmonary circulation begins and ends between. மனித உடலில் நுரையீரல் சுழற்சி எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு லெஃப்ட் ஏட்ரியம். ஆப்ஷன் பி, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு லெஃப்ட் ஏட்ரியம். ஆப்ஷன் சி, ரைட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஆப்ஷன் டி, லெஃப்ட் ஏட்ரியம் டு ரைட் வென்ட்ரிக்கல். இடது வென்ட்ரிக்கல் முதல் வலது ஏட்ரியம் வரை. ஆப்ஷன் பி, வலது வென்ட்ரிக்கல் முதல் இடது ஏட்ரியம் வரை. ஆப்ஷன் சி, வலது ஏட்ரியம் முதல் இடது வென்ட்ரிக்கல் வரை. ஆப்ஷன் டி, இடது ஏட்ரியம் முதல் வலது வென்ட்ரிக்கல் வரை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதயத்தோட பிளட் சர்க்குலேஷன் எப்படி எந்த ஃபார்மேட்டில் நடக்குது அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது அசுத்த ரத்தமானது டீஆக்சினேட் பிளட் ஆனது வலது ஏட்ரியம் வந்து ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிள் போகும். வென்ட்ரிக்கிள் இருந்து வலது வென்ட்ரிக்கிள் மூலமா நுரையீரல் தமனி வழியா நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல இருந்து லங்ஸுக்கு போகுது, பல்மரி ஆர்டரிஸ் வழியா லங்ஸுக்கு போகுது. அங்கிருந்து நுரையீரல் சிரை வழியா வலது ஏட்ரியம் வருது. வலது ஏட்ரியத்திலிருந்து வலது வென்ட்ரிக்கிள் போகுது. வலது வென்ட்ரிக்கிள் இருந்து மகாதமனி அரோட்டை வழியா உடலின் பல பாகங்களுக்கு சுத்த ரத்தமானது போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நுரையீரல் சுழற்சி பல்மரி சர்க்குலேஷன் எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பல்மரி சர்க்குலேஷன்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? வலது வென்ட்ரிக்கிள், ரைட்டு வென்ட்ரிகுலர். அங்கே தான் நம்ம வந்து நுரையீரல் தமனி வழியாக பல்மரியான ஆர்டரிஸ் மூலியமாக நுரையீரலுக்கானது பிளட்டு போகுது. டீஆக்சினேட் பிளட்டு அந்த பல்மரி ஆர்டரிஸ் வழியாக லங்ஸுக்கு போகுது. அங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸிலிருந்து லெஃப்ட் ஏட்ரியம் இடது ஏட்ரியத்துக்கு நம்ம ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆனது வருது. அங்கேருந்து வென்ட்ரிக்கிள் போகுது. வென்ட்ரிக்கிள்ல இருந்து மகாதமனி வழியாக போகுது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வலது வென்ட்ரிக்கிள் இருந்து லங்ஸ் போகுது. லங்ஸ்ல இருந்து திரும்பி இடது ஏட்ரியம் வருது அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி, ரைட் வென்ட்ரிக்கிள் டு லெஃப்ட் ஏட்ரியம் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். வலது வென்ட்ரிக்கிள் இருந்து இடது ஏட்ரியம் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which is the largest artery in the human body? மனித உடலில் மிகப்பெரிய தமனி எது, லார்ஜஸ்ட் ஆர்டரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பல்மனரி ஆர்டரி. ஆப்ஷன் பி, கரோட்டிட் ஆர்டரி. ஆப்ஷன் சி, அரோட்டா. ஆப்ஷன் டி, ஃபெமரல்
ஆர்டரி. நுரையீரல் தமனியா, கரோட்டிட் தமனியா, மகா தமனியா, பெமோரல் தமனியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுரையீரல் தமனிங்கிறது பெரிய தமனி கிடையாது. உடலில் டீஆக்சிஜனேட் பிளட் லங்ஸுக்கு போனது இப்போ பார்த்தோம். கரோட்டிட் தமனிங்கிறது இதயத்துக்கு தரக்கூடியது. மகா தமனி தான் வந்து உடலில் இருக்க பல பாகங்களுக்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடியது. ஸோ அதுதான் பெரிய தமனி. லார்ஜஸ்ட் ஆர்டரி எதுன்னு கேட்டால் அரோட்டா. அதுதான் பெரிய தமனி அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அரோட்டா மகா தமனி அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பல்மனரி வெனிஸ்? நுரையீரல் சிரைகளின் முக்கிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆப்ஷன் பி கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆப்ஷன் சி கேரி லிம்ப். ஆப்ஷன் டி கேரி மிக்ஸ்டு பிளட். ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறதா, ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கின்றனவா, லிம்ப் திரவத்தை எடுத்து செல்கின்றனவா, கலப்பு இரத்தத்தை எடுத்து செல்கின்றனவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ ஆக்சுவலி உடல்ல இருக்க எல்லா சிரைகளுமே வந்து நமக்கு அசுத்த ரத்தத்தை தான் வந்து கொடுக்கும், கொண்டு வந்து இதயத்துல கொடுக்கும். ஆனா இதயத்துக்கு மட்டும் சிரை வழியா சுத்த ரத்தம் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வலது வென்ட்ரிக்கிள் இருந்து ரைட்டு வென்ட்ரிக்கிள் இருந்து போகக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆனது ஏட்ரிஸ் வழியா, பில்மரி ஏட்ரிஸ் வழியா நம்ம லங்ஸுக்கு போகும். அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தமானது வெனிஸ் பல்மரி வெனிஸ் வழியா ரைட்டு ஏட்ரியம், வலது ஏட்ரியத்துக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜன். இங்கே மட்டும்தான் அந்த சிறை வந்து சுத்த ரத்தத்தை கொண்டு வரும். அதுதான் இதோட சிறப்பு. ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்கின்றன. அங்கே எங்கிருந்து? லங்ஸ்ல இருந்து வலது ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு இதயத்துக்கு இந்த ஒரு சிறப்பான செயலா வந்து நம்ம பல்மரி வெனிஸ் ஆனது செய்யுது. ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து வருகிறது. கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த நுரையீரல் சிரைகளின் சிறப்பு அப்படிங்கிறதா அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which vein carries nutrient-rich blood from the intestine to the liver? கணையம் அல்ல, அது கல்லீரல். அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. கல்லீரல் நோக்கி குடலில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இரத்தத்தை கொண்டு செல்லும் சிரை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹெப்பாட்டிக் வெயின், ஆப்ஷன் பி போர்ட்டல் வெயின், ஆப்ஷன் சி இன்ஃபீரியர் வெனக்கேவா, ஆப்ஷன் டி ஸ்ப்ளெனிக் வெயின். இங்கே என்னன்னா, இங்கே ஏன் சிரை வந்து ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரத்தத்தை கொண்டு போனால், குடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது அங்கே வந்து வில்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, குடல் உறிஞ்சிகள், சத்து எல்லாம் உறிஞ்சி ஒரு வில்லைகள் இருக்கும். அந்த வில்லைகள் மூலிமா சத்தானது எடுக்கும். அந்த சத்தை வந்து நம்ம லிவருக்கு, கல்லீரலுக்கு போய் அங்கே போய் வந்து பியூரிஃபை பண்ணும். சத்துக்களை வந்து பியூரிஃபை பண்ணி அங்கே இருந்து நரம்புகள் மூலமாக மற்ற பாகங்களுக்கானது நம்ம சத்துக்கள் நிறைந்ததான சத்துக்களானது மற்ற பாகங்களுக்கு கொண்டு போகிற பணியை நம்ம லிவர் செய்யுது. அது ரத்தமான ஊட்டச்சத்து லிவர் கொண்டு போகும். லிவர் இருந்து மற்ற பாகங்களுக்கு நரம்பு மூலயமா போகுது. இதான் இதுக்கான ரீசனு. ஸோ ஆப்ஷன் பி ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இஸ் டு. சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் முக்கிய பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேரி பிளட் ஃப்ரம் தி ஹார்ட் டு தி லங்ஸ். ஆப்ஷன் பி சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ஆல் டிஷ்யூஸ். ஆப்ஷன் டி ரிட்டர்ன் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ் டு தி ஹார்ட். ஆப்ஷன் சி டி சப்ளை பிளட் ஒன்லி டு தி ஹார்ட் மசில். இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லுதலாம். உடலின் அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குதல். ஆப்ஷன் சி நுரையீரலிருந்து இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருதல். ஆப்ஷன் டி இதய திசுக்களுக்கு மட்டும் இரத்தத்தை வழங்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், டைரக்டா தெரிஞ்சு. உடலில் அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குதல். உடலில் உள்ள அனைத்து திசுக்களுக்கும் இடங்களுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குவது தான் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். ஆப்ஷன் பி சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ஆல் பாடி டிஷ்யூஸ் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
which is the largest vein in the human body? மனித உடலில் மிகப்பெரிய சிரை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுப்பீரியர் வெனக்கேவா, ஆப்ஷன் பி இன்ஃபீரியர் வெனக்கேவா, ஆப்ஷன் சி பல்மரி வெயின், ஆப்ஷன் டி ஹெப்பாட்டிக் வெயின். மேல் பெருஞ்சிரையா, கீழ்பெருஞ்சிரையா, நுரையீரல் சிரையா, ஹெப்பாட்டிக் வெயினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம உடல்ல சுப்பீரியர் வெனக்கேவா, இன்ஃபீரியர் வெனக்கேவா அப்படின்னு சொல்லி 2 பகுதியா பிரிக்கலாம் சிரைகளை. உடல்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வெயின் எப்படின்னு எடுத்துக்கலாம். சுப்பீரியர்னா தலை, கை, இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிரை அஸ்த ரத்தமான பெற்று வருது சுப்பீரியர் வெனக்கேவா. இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய அஸ்த ரத்தம் பெற்று வருவது இன்ஃபீரியர் வெனக்கேவா அப்படின்னு சொல்லலாம். இதுல எது லார்ஜஸ்ட் வெயின் அப்படின்னு கேட்டா கீழ்பெருஞ்சிரை இன்ஃபீரியர் வெனக்கேவா தான் நமக்கு லார்ஜஸ்ட் வெயின். உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரை எது அப்படின்னு கேட்டா கீழ்பெருஞ்சிரை. இஸ் த லார்ஜஸ்ட் வெயின் இஸ் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னா இன்ஃபீரியர் வெனக்கேவா. ஆப்ஷன் பி கீழ்பெருஞ்சிரை இன்ஃபீரியர் வெனக்கேவா அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Compared with atrius and veins are characterized by தமனிகளுடன் ஒப்பிடும்போது சிரைகளின் வெயின்ஸ் முக்கிய சிறப்பம்சம் எது? ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு, அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ திக் அண்ட் மஸ்குலர் வால்ஸ், ஆப்ஷன் பி ஹை பிளட் ப்ரெஷர், ஆப்ஷன் சி பிரசன்ஸ் ஆஃப் வால்ஸ், ஆப்ஷன் டி திக் ஸ்மூத் மஸ்கிள் லேயர். தடிமனான சுவர்களா, அதிக இரத்த அழுத்தமா, வால்வுகள் காணப்படுகின்றனவா, ஆப்ஷன் டி அதிக தசை அடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமனிகளுக்கும் சிரைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தமனைகள் நல்ல ரத்தத்தை கொண்டு வரும், சிரைகள் அசுத்த ரத்தம் டீஆக்சினேட் பிளட்டை கொண்டு வரும். இப்போ தமனிகள் ஒரு சர்க்குலேஷன்ல இருக்கும், அதே மாதிரி சிரை திரும்ப ரிட்டன் இதயத்தை நோக்கி கீழ் பாதங்கள்ல இருந்து மேல இதயம் வரைக்கும் வரக்கூடிய பிளட்ல திரும்ப போகாம இருக்கிறதுக்கு, அதாவது புவியீர்ப்பு விசையின் காரணமாக மேல இருக்கக்கூடிய ரத்தமானது திரும்ப கீழே புவியீர்ப்பு விசையினால கீழே பின்னாடி வராம இருக்கிறதுக்காக சிரைகள்ல அங்கங்க வால்வுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் இதோட ஸ்பெஷல். தமனைகள்ல அப்படி கிடையாது. சிரைகள்ல இதயத்தை நோக்கி மட்டுமே செல்றதுக்காக இருக்கும், ரத்தம் செல்லணும், திரும்ப வர்றது திரும்ப ரிட்டன் புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏதோ ஒரு இதன் காரணமாக டீஆக்சினேட் பிளட் ஆனது திரும்ப அந்த வழிக்கு வர முடியாது, இதயத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சம் தான் அங்கங்க வால்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கான இதோட சிறப்பம்சம். ஆப்ஷன் சி வால்வுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி பிரசன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இஸ் a correct answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் between blood and tissues mainly occurs in. இரத்தம் மற்றும் திசுக்களுக்கு இடையே வாயுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பரிமாறப்படும் முக்கிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஆர்டரியஸ், ஆப்ஷன் டி வெயின்ஸ், ஆப்ஷன் சி கேபிலரிஸ், ஆப்ஷன் டி வெனக்கேவா. தமனிகளா, சிரைகளா, நுண்ணிரத்த குழாய்களா, பெருஞ்சிரைகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கணும். ரத்தம் மற்றும் திசு. ரத்தம் நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கொண்டு போகும். திசுனா உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள். ரத்தத்திற்கும் மற்ற பாகங்களுக்கும் இடையே வாயுக்கள் ஊட்டச்சத்துக்கள் பரிமாற்றப்படும் முக்கிய இடம் எது அப்படின்னு கேட்டால் கேபிலரிஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்வியோலை, அதே மாதிரி நீ கேபிலரிஸ், அதுக்கு அல்வியோலைங்கிறது லங்ஸ்ல இருக்கும், கேபிலரிஸ் அப்படிங்கிறது நம்ம பிளட்ல தமனிகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க வாயுக்கள் ஊட்டச்சத்துக்களானது மற்ற பாகங்களோட பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி நுண்ணிரத்த குழாய்கள், கேபிலரிஸ் இஸ் a correct answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பல்மரி ஆர்டரி? நுரையீரல் தமனியின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆப்ஷன் பி carries deoxygenated blood, option C carries nutrient rich blood, option D carries lymph. ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறதா, ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறதா, ஊட்டச்சத்து நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறதா, லிம்ப் திரவத்தை எடுத்து செல்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுரையீரல் தமனி அப்படிங்கிறது நம்மளது ரைட் வென்ட்ரிகுலர், வலது வென்ட்ரிகுலர் இருந்து அசுத்த ரத்தமானது டீஆக்சிஜனேட் பிளட் ஆனது
சுத்திகரிக்கப்பட்ட அங்க நுரையீரலுக்கு போகுது. அது எதன் மூலமா போகுது? நுரையீரல் தமனி மூலமா போகுது. இதுதான் இந்த தமனியில மட்டும்தான் அசுத்த ரத்தமான டீஆக்சிஜனேட் பிளட் ஆனது போகும். அங்க போயிட்டு திரும்ப வரக்கூடியது ஆக்சிஜனேட்டட் பிளட் சிரை வழியா வெயின்ஸ் வழியா வரக்கூடியது. இதுதான் இந்த நுரையீரல் தமனி சிறப்புல தமனி சிரை மட்டும் மாத்தி அதோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும். தமனியில அசுத்த ரத்தம் டீஆக்சிஜனேட் பிளட் போகும் நுரையீரலுக்கு. நுரையீரல்ல இருந்து திரும்பி வரக்கூடியது ஆக்சிஜனேட்டட் பிளட். இது இங்கதான் இந்த ஆப்ஷன் மாறி இருக்கும். அதாவது ஆப்ஷன் பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்து செல்கிறது, கேரிஸ் டீஆக்சிஜனேட் பிளட். இங்கிருந்து பல்மரி ஆர்டரி வழியா அசுத்த ரத்தம் போகுது அப்படிங்கிறதா இதுக்கான தனி சிறப்பு. ஆப்ஷன் பி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்து செல்கிறது அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இட்ஸ் a correct answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which primarily ensure the one-way flow of blood in the circulatory system? இரத்த ஓட்டம் ஒரே திசையில் நடைபெறுவதற்கு முக்கியமாக உதவுவது எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் வால்வ்ஸ் அண்ட் வேனஸ் வால்வ்ஸ். ஆப்ஷன் சி ஹீமோகுளோபின். ஆப்ஷன் டி பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். அதிக இரத்த அழுத்தமா, இதய வால்வுகள் மற்றும் சிரை வால்வுகளா, ஹீமோகுளோபினா, பிளாஸ்மா புரதங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் அதாவது இரத்த ஓட்டம் ஒரே திசையில் நடைபெறுவதற்கு இந்த வால்வுகள் தான் முக்கிய தரம். சிறை வால்வுகள் ரத்தம் பூமியின் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு கீழே வராமல் இருக்கிறதுக்காக அந்த வால்வுகளும், இதய வால்வுகளானது அந்த 2 வால்வுகளை பார்த்துருப்போம். அந்த வால்வுகள் தான் நம்ம இரத்த ஓட்டமானது ஒரே திசையில் செயல்படுவதற்கு, ஓடுவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் ஹார்ட் வால்வ்ஸ் அண்ட் வீனஸ் வால்வ். இத்துடன் இன்றைய தினத்திற்கான வினாக்கள் அனைத்தும் நிறைவுற்றது. நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். தினமும் 10 கொஸ்டின் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்மளுக்கான வெற்றிக்கான ஒவ்வொரு படியும். தினம் 10 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு படி. ஒவ்வொரு தினமும் ஒரு வெற்றிக்கான ஒரு இலக்கை நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எங்கோ ஒருத்தர் நம்மளை தாண்டி ஒருத்தர் ஒரு ஸ்டெப்ல முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் மைண்ட்ல வச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய முடியாத ஒரு செயலை எங்கேயோ யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அதுக்கான அந்த உழைப்பு ஏற்று தான் நம்மளோட வெற்றி. அந்த வெற்றியை விட்டுறக்கூடாது. அவங்களால முடியுது அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பா முடியும். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். வெற்றியை அடையும் வரை நாம் போராடும். அதுவே நம் இலக்கு. ஒரு வேலை அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 7 தலைமுறைகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு நமக்கான ஆயுதமே அதுதான், படிப்பு தான். இதை வைத்து நாம் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்க. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. எங்கோ ஒருத்தர் எல்லா கால சூழ்நிலையும் தாண்டி ஒருத்தர் சாதிக்கிறாருன்னா அது நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் தகவலானது உங்களை சேரும். வெற்றியே நம் இலக்கு. அதை அடையும் வரை நாம் போராடுவோம். வெற்றி பெறுவோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நாளை 10 வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.